ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு ஸ்கேல் செட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கேல் செட்டில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன, அப்புறம் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா என்ன மீனிங், அப்புறம் ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் செட்ஸ் அதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சினாரியாவை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ திடீர்னு உங்களுடைய அந்த வெப் அப்ளிகேஷனுக்கு நிறைய ஹிட்ஸ் கிடைக்குது. நிறைய பேர் உங்களுடைய சைட்டை ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய மிஷினால் அந்த லோடை வந்து தாங்க முடியல. அப்போ நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க? நம்ம இன்னொரு மிஷின் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மிஷினுக்கு நம்ம அந்த லோடை வந்து ஷேர் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு வர அந்த ஹிட்ஸ் எல்லாம் கம்மி ஆகும்போது, நீங்க அடிஷனலா ஸ்பின் அப் பண்ண அந்த மிஷின் இனிமேலும் தேவைப்படாது. ஸோ, அப்ப அந்த மிஷின நம்ம என்ன பண்ணிருவோம்னா, ரிமூவ் பண்ணுவோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டிய நம்ம மேனுவலா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியா இருக்குமா? அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஏன்னா நம்ப மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஸ்கேல் பண்ணணும், இல்ல அது எப்போ நம்ம அடிஷனல் விஎம்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போ லோடு கம்மியாகுது, எப்போ வந்து அந்த விஎம்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நம்ம மேனுவலாக பண்ணுறதுங்கிறது முடியாத விஷயம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கேல் செட் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ ஸ்கேல் செட் அப்படின்னு சொல்லும்போது அது விர்ச்சுவல் மிஷின்ஸுக்காக பில்டு பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸ்கேல் செட்டை வச்சு நிறைய விஎம்ஸ் அதில் வந்து நம்ம குரூப் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதன் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் லோட் பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த விஎம் இன்ஸ்டன்சஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஸ்கேல் அவுட்னு ஒரு கான்செப்ட், ஸ்கேல் இன். ஸ்கேல் அவுட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா விஎம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்கேல் இன் அப்படின்னு சொல்லும்போது விஎம்ஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். இது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா ஆன் டிமாண்ட் இல்லாட்டி ஒரு ஸ்கெட்யூல். இப்போ சிபியு பர்சன்டேஜ் மோர் தேன் 90% போகுது அப்படின்னா நீ வந்து புது விஎம்ஐ ஸ்பின் அப் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய சிபியு லெஸ் தென் 25% தான் யூஸ் ஆகுதுன்னா அடிஷ்னல் விஎம்ஸை நீ அங்கே ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம விஎம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்கேல் அவுட், விஎம்ஸை டிக்ரீஸ் பண்ணுறது வந்து ஸ்கேல் இன். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை அவைலபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். நம்ம அப்ளிகேஷன்ஸ் டிப்ளாய் பண்ணுறது இதெல்லாம் நம்மளால் எஃபெக்டிவாக செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மிஷின்ஸ் இருக்கிறனால நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அன்வான்ட் மிஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் இந்த ஸ்கேலிங் பாலிசியை பேஸ் பண்ணி. ஸ்கேலிங்னு சொல்லும்போது வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னு 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங். இப்போ வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம லேப்டாப் யூஸ்வலாக ஸ்லோ ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கடையில் போயிட்டு எனக்கு இன்னும் 16 ஜிபி ரேம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வெர்டிக்கல் ஸ்கேலிங் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு சொல்லும்போது அடிஷ்னல் சிபியூஸ் ஆட் பண்ணுறது அல்லது அடிஷ்னலாக நம்ம ரேம் ப்ரொவைட் பண்ணுறது இதெல்லாம் வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மிஷினில் அடிஷ்னலாக பவர் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஸ்கேல் செட்டு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா என்னென்னா அடிஷ்னல் ரிசோர்ஸஸே ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு விஎம் இருக்குன்னா லோடு ஹெவியாக இருக்கும்போது இன்னொரு செப்பரேட் விஎம்ஏ நமக்கு கிரியேட் ஆகுது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் லோட் வந்து மல்டிபிள் டிவைசஸில் ஷேர் ஆகுது. இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஎம்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணுவீங்க. ஒருவேளை லோடு கம்மியானோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த விஎம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு லேப் எக்ஸசைஸில் நம்ம டீட்டெயிலாக சிந்திக்கலாம்.